திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த பதிவில் நீங்கள் பார்க்க இருக்கிறது அடியேன் சிவசிவ அன்பே சிவம் டெலிச்சானில் ஆற்றிய திருப்புகழின் மகிமை என்ற தலைப்பில் ஆற்றிய உரையின் முதல் பகுதியை பார்க்க இருக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சிவாய நம. ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டோமா? நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் பேசுறது கேக்குதா? கொடுத்துங்க. சரி, நீங்க ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெக்கார்டிங் போட்டு வெல்கம் கொடுத்துட்டாங்க. சரி, ஓகே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நான் என்றும் வணங்கும் நடராஜ பெருமானின் பொன்னார் திருவடிகளை போற்றி வணங்கி, ஐந்தொழில் புரிகின்ற அந்த சதாசிவமூர்த்தியை போற்றி வணங்கி, 25 முகங்களில் நமக்கு என்றும் அருள் செய்கின்ற அந்த மகா சதாசிவமூர்த்தியை போற்றி வணங்கி, திருப்புகழ் மகிமை என்ற தலைப்பில் சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இறையருளும் குருவருளும் கூட்டி வைத்திருக்கிறது. இந்த நல்ல நிகழ்ச்சியை நமக்கு தொடர்ந்து நல்கி வருகின்ற சிவசிவ அன்பே சிவம் டெலி சேனலுக்கும் மற்றும் அதன் உரிமையாளர் டாக்டர் டி பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருக்கும் ஆன்மீக பெருமக்களுக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். திருப்புகழ் சொன்னா வாய் மணக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி திருப்புகழ்ல என்ன பெருமை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப மத்த தேவாரம் படிக்கிறதோ இல்ல வேற திருமந்திரம் படிக்கிறதோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா வார்த்தைகள் ரொம்ப எளிமையா இருக்கும். இப்போ ஒரு தேவார பாட்டுன்னு வச்சுக்கோங்களேன். சொற்றுனை வேதியன் ஜோதிவானவன் பொற்றுனை தேருந்தடி பொருந்த கை தோழ. இது பாருங்க, நமக்கு பார்த்தாலே இந்த வார்த்தைகள்லாம் ஓரளவு தேவாரம் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வார்த்தைகளோட அர்த்தங்கள் ஓரளவு இந்த வார்த்தைகள்லாம் நமக்கு புரியும். ஆனா அதே இது திருப்புகழ் பாத்தீங்கன்னா திருப்புகழும் புரியும். ஆனா அதுல பாத்தீங்கன்னா இனிமை இருக்கும், சந்தம் இருக்கும், எதுகை இருக்கும், மோனை இருக்கும். இப்ப நம்ம படிக்கும் போதே அந்த நம்ம சந்தம் சொல்லுவோம் பாத்தீங்களா, தந்தான 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 தானா தந்தான தந்தான தான தந்தானா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா கிராமத்து பாட்டுகள்லாம். அந்த மாதிரி ஒரு அழகு திருப்புகழ்ல இருக்கும். நீங்க எந்த பாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும், உதாரணமா பாத்தீங்கன்னா, தண்டையணி வெண்டையும் கெண்கினி சதங்கையும் தன்கடல் சிலம்புடன் கொஞ்சவே. தண்டையணி வெண்டையும் கெண்கினி சதங்கையும் தன்கடல் சிலம்புடன் கொஞ்சவே. என் தந்தையினை முன்பறிந்தின்ப உரி கொண்டு சந்தடமணைந்து நின்றன்பு போல. என் தந்தையினை முன்பறிந்தின்ப உரி கொண்டு சந்தடமணைந்து நின்றன்பு போல. கண்டுர கடம்புடன் சந்த மகுடங்களும் கஞ்சமலர் செங்கையும் சிந்தும் வேலும். கண்டுர கடம்புடன் சந்த மகுடங்களும் கஞ்சமலர் செங்கையும் சிந்தும் வேலும். கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர என்றன் முன் சந்தியாவோ. கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர என்றன் முன் சந்தியாவோ. இந்த பாடலை பாருங்க, கேட்கறதுக்கும் இனிமையா இருக்கு. அதோட பாத்தீங்கன்னா அந்த எதுகை, மோனை, சந்தம் இதெல்லாம் வார்த்தைகளும் பாத்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்றது கடுமையான வார்த்தைகளா இருக்கும். இப்ப சில குழந்தைங்க எல்லாம் சரியா பேசல, சரியா படிக்கல அப்படின்னாக்கா இந்த திருப்புகழை நம்ம சொல்லி கொடுத்து படிக்க வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம குழந்தைங்க எல்லாம் வார்த்தைகளை தெளிவா உச்சரிக்கிறதுக்கு இந்த திருப்புகழ் நமக்கு வழிவகுக்கும். ஞான சம்பந்தன்னு ஒருத்தன், அதாவது அருணகிரிநாதர் காலத்துல வாழ்ந்தவன். அவன் பாத்தீங்கன்னாக்கா எப்போதுமே அருணகிரிநாதர் மேல ஒரு பகைய வளர்த்துக்கிட்டு இருக்கான். இவன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அம்பாளோட பக்தன். அதாவது கிரீம் 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 அப்படின்னு மந்திரம் சொல்றோம் பாத்தீங்களா, அம்பாளோட மந்திரம். அந்த அம்பாளோட மந்திரத்தை எப்போதும் துதிச்சுக்கிட்டு இருக்கிறவர்.
ஏன்னா அம்பாளோட அந்த கிரீம் மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஆற்றல், அன்பு, செல்வம் எல்லாத்தையும் கொடுக்குற ஒரு மந்திரம். அதனால அவன் அந்த மந்திரத்தையே எப்போது ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால, அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால அவனுக்கு அம்பாளோட அருள் வந்து முழுமையா அவனுக்கு இருந்துதான். எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டா, அம்பாள வந்து வான்னு சொன்னா அவ வருவாளாம். சொன்னா நான் அந்த பூஜை பண்ண போறேன், நீ வந்து இங்க வந்து அமர்ந்து இரு அப்படின்னு அவன் சொன்னாலே அவ வந்து உட்கார்ந்து இருக்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு மகிமை, அவ்வளோ ஒரு அருள் நிறைஞ்சவனா அவன் இருக்கான். ஆனா எதுக்கு எடுத்தாலும் வந்து ராஜா என்ன செய்யறாரு, அது அருணகிரிநாதர் வாழ்ந்த காலத்துல இருந்த ராஜா என்ன பண்றாரு, அருணகிரியாரோட பெருமையை தெரிஞ்சுக்கிட்டு அவரை வந்து பாட்டு பாட சொல்றாரு, பேச சொல்றாரு, அவரு கூட ராஜா கூடயே இருக்க சொல்றாரு. அப்ப இவனுக்கு அது எப்படி ஆகுது அப்படின்னா ஒரு வெறுப்பு அவன் மேல, அதாவது அவர் நல்லவரு அப்படின்னு புரிஞ்சுக்கிறதோட நம்மை விட இவனுக்கு என்ன செல்வாக்கு. ஏன்னா அருணகிரிநாதர் எங்க போனாலும் ஒரு பெரிய கூட்டம், அந்த முருக பக்தர்கள் கூட்டம் பின்னாடியே அவரு பின்னாடியே வருது. அத பாக்குறதுக்கு இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பொறாமையா இருக்கு. அதனால எப்படியாவது வந்து என்ன பண்ணணும்னா அரசவையில அருணகிரிநாதரை தோக்கடிச்சிடணும், தோக்கடிச்சிட்டு நம்மளோட புகழ அங்க நிலைநாட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடயே அவன் என்ன பண்றான்னா பூஜை பண்றது, செய்யறது, வைக்கிறது அப்படின்னு. அதாவது மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மனசு நல்லா இருந்ததுன்னா நம்ம மந்திரம் செய்யணும், பூஜை செய்யணுங்கிற அவசியமே இல்லை, எல்லாமே நல்லதான் நடக்கும். இப்ப இவனை வந்து ஒரு நல்ல அம்பாளோட அருளை வந்து இவன் பெற்றிருந்தா கூட இவன் என்ன பண்றான், இவரு மேல உள்ள பொறாமையால எப்ப பார்த்தாலும் அவரை பத்தியே நினைச்சுக்கிட்டு எப்படியாவது அவரை தோக்கடிக்கணும் தோக்கடிக்கணும் தோக்கடிக்கணும்னு அந்த எண்ணத்தை மனதுல போட்டு புதைச்சிக்கிறான். அதாவது என்னன்னா, இப்ப ஒரு நல்ல எண்ணத்தை நம்ம விதைச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சொல்ற சொல்லு, நம்ம சொல்ற பேச்சு, நம்ம செய்யற நடத்தைகள், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு ஏதாவது ஒண்ணு சொல்றோம் அப்படின்னாக்கா அது எல்லாம் நல்லதாவே நடக்கும். ஆனா அதே இது ஒரு வன்மத்தோடயோ ஒரு பொறாமையோடயோ ஒரு தீய குணத்தோடயோ நம்ம மனசை வந்து பழக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, எந்த செயல் நம்ம செஞ்சாலும் அது வந்து என்னது தீமையாதான் முடியும். அந்த தீமை, அதாவது நம்ம குணம் வந்து அதுல பிரதிபலிக்கும். இப்ப உதாரணமா சொல்லும் போது சொல்லுவாங்க, சமைக்கும் போது சந்தோஷமா ரொம்ப நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கணவருக்கு சமைக்கிறோம் அப்படின்னு சந்தோஷமா சமைச்சா சாதாரண உணவு கூட என்ன ஆகுமா, பிரசாதம் மாதிரி அவ்வளோ ஒரு டேஸ்டா, அவ்வளோ ஒரு சுவையா இருக்குமா. அதே இது கோவத்துல டெய்லி இததான் பெரிய தொல்லையா இருக்கு, எப்ப பாரு டெய்லி சமைக்க வேண்டியதா இருக்கு, இந்த குழந்தைங்களோட பெரிய தொல்லையா இருக்கு, இது ஒண்ணு கேக்குது அது ஒண்ணு கேக்குது, ஒண்ணு தோசை கேக்குது ஒண்ணு இட்லி கேக்குது, இப்படி ஒவ்வொன்னும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒண்ணு ஒண்ணு நம்ம பொங்கி போட வேண்டியதா இருக்குது, இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு கோவத்தோட ஒரு சமையல் நம்ம செஞ்சோம்னா அந்த சமையல் என்ன இருக்காது, அதுல அந்த சுவையும் இருக்காது, அதை சாப்பிடவும் முடியாத மாதிரி ஆகிவிடும். அப்ப நம்மளோட மனதுல உள்ள எண்ணங்கள் தான் எங்கேயும் நமக்கு வந்து என்ன ஆகுது, பதியுது. அப்புறம் ஒரு நாள் அந்த கொஞ்சம் கொஞ்சமா அந்த பகையை வளர்த்து கடைசியில ஒரு நாள் அவன் மனதுல இருந்தே அது வெளிப்பட்டு அவன் என்ன சொல்றான்னா, இது போல நீ என்ன பண்ற, நீ வந்து நீயும் பாட்டு பாடுற நானும் பாட்டு பாடுறேன், எனக்கு வந்து அம்பாள் வருவா, அதே மாதிரி உனக்கு முருகன் வரணும், அத மாதிரி வந்துட்டா நான் வந்து உன்னை உயர்ந்தவன்னு நினைச்சுக்கிறேன், நீ ரொம்ப பெருமை உள்ளவன், நீ வந்து முருகனோட அருள் உனக்கு நிறைய இருக்கு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆனா அதே இது நான் பாடி அம்பாள் வந்துட்டு சப்போஸ் முருகன் வரலன்னு வச்சுக்கோ, நீ உன்னோட தோல்வியை ஒத்துக்கணும், அதுக்கப்புறம் நீ எங்க இருக்க கூடாது, இந்த அரண்மனையிலே இருக்கக்கூடாது, இந்த முருக பக்தர்கள் எல்லாம் கூட்டிட்டு நீ என்ன பண்ணிடணும், இந்த நாட்டை விட்டே நீ வெளியில போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வந்து பந்தயம் கட்டுற. சரி எல்லாரும் ஒத்துக்கிறாங்க இது மாதிரி. ஏன்னா அந்த காலத்துல வந்து இவனும் அம்பாளோட மகிமையில நிறைய ஏதோ எல்லாம் செஞ்சிருக்கான். அதனால இவனையும் வந்து மக்கள் வந்து ஓரளவு பார்த்திருக்கிறாங்க. அதே மாதிரி அருணகிரிநாதரோட பெருமையும் அப்ப வந்து பரவி வருது, அப்பதான் பரவி வருது எங்க பார்த்தாலும். ஏன்னா அருணகிரிநாதர் பாட்டு பாடிட்டு இருக்காரு, அவரோட பாடல்களால நிறைய பேருக்கு நோய் தீர்ந்திருக்கு, நிறைய பேருக்கு செல்வம் கிடைச்சிருக்கு, அவரை எதிர்த்தவங்க எல்லாம் நிறைய பேர் எரிஞ்சு போயிருக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுனால அவரையும் என்ன செய்யறாங்க, மக்கள் வந்து பின்தொடர்ந்து வராங்க. அப்ப இந்த ரெண்டு பேருக்குள்ள போட்டி நடக்கும்போது சொல்லுவாங்கல்ல, ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறத வந்து பாக்குறதுக்கு மக்கள் நிறைய திரண்டு வராங்க. அப்ப இவ ரெண்டு பேருமே பாடுறாங்க. பாடினோடனே ஃபர்ஸ்ட் வந்து இவன் என்ன பண்றான், அந்த ஞானசம்பந்தன் அப்படிங்கிறவன் வந்து பாட்டு பாடுறான், அம்பாள் மேல பாட்டு பாடுறான், உருகிதான் பாடுறான். ஏன்னா அவன் வந்து அம்பாளோட முழு கருணையும் நிறைஞ்சவன் தான் பாத்தீங்களா.
அப்ப பாடுறான். பாடினோடனே அம்பாள் வந்து சதங்க சத்தத்தோட அந்த சடங்கை எல்லாம் ஒழிக்க அவ அங்கிருந்து வரா. வந்த உடனே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்ப இவன் என்ன சொல்றான், அம்பாளுகிட்ட மனசுல சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னாக்கா, நீ என்ன பண்ணு, இப்ப நான் வந்து நீ வந்துட்ட பத்தியா, இப்ப நீ வந்த உடனே எல்லாருக்கும் காட்சி அளிக்கணும். ஏன்னா முதல்ல வந்து வெளியில காட்சி அளிக்கிறதுக்கு முன்னாடியே அம்பாள்கிட்ட இவன் பேசுறான். என்ன பேசுறான் அப்படின்னா, இத மாதிரி நீ எல்லாருக்கும் நான் பாடி முடிச்ச உடனே நீ வந்ததை எல்லாருக்கும் காட்சியா அளிக்கணும். அப்படி நீ காட்சி அளிச்ச பிறகு பாத்தீங்கன்னா, அதுக்கு அடுத்தது அவன் பாடுவான். யாரு? அருணகிரிநாதன் பாடுவான். அப்ப அருணகிரி பாடும்போது முருகப்பெருமான் புறப்பட்டு வருவார். அப்ப நீ என்ன பண்ற, அந்த முருகனை வர விடாம, நீ அம்மா தானே, அதனால பார்வதி தேவிட்ட அவன் என்ன சொல்றான்னா, நீ அவனை இறுக்கமா கட்டி பிடிச்சுக்கோ, அன்பா. அப்ப நீ இறுக்கமா பிடிச்சுக்கிட்டீன்னா முருகப்பெருமான் வரமாட்டான். அப்ப முருகன் வரலன்னா இவன் வந்து எங்களோட போட்டியே என்னது, முருகன் வரணும். அப்படி முருகன் வரலன்னா இவன் தோத்துட்டதா ஆயிடும். அதனால நீ என்ன பண்ணு, அவனை இறுக்கமா பிடிச்சிக்கோ அப்படின்னு. அப்ப உடனே வந்து இவன் உடனே அம்பாளும் வந்து என்னன்னா, ஏன்னா இவனுக்கு கட்டுப்பட்டு தானே அம்பாள் இருக்கா, அவ்வளவு ஒரு கருணை பூஜை இதெல்லாம் செஞ்சதுனால, சரி அப்படியே நான் முருகப்பெருமான புடிச்சு வச்சுக்கிறேன் வந்து உனக்கு வெற்றி கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் வந்த சத்தம் எல்லாம் கேட்டு எல்லாரும் அந்த ஒளி சத்தத்தை கேட்டுட்டு அம்பாள் வந்துட்டான்னு சொன்னோன்னே எல்லாரும் நம்புறாங்க. நம்பினவொடனே சரி இப்ப அடுத்தது வந்து இப்ப இவன் ஜெயிச்சிட்டான். யாரு? இந்த ஞான சம்பந்தன் ஜெயிச்சிட்டான். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா, இப்ப வந்து அருணகிரிநாதர் பாடணும். அப்ப அவர் என்ன பண்றாரு, பாட ஆரம்பிக்கிறார். இப்ப நான் முதல்ல பாடினேன் பாத்தீங்களா, தண்டையணி வெண்டையும் கெண்கிணி சதங்கையும் தன்கடல் சிலம்புடன் கொஞ்சவே அப்படின்னு. கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர என்றன் முன் சந்தியாவோ புண்டரிகரண்டமும் கொண்ட பகிரண்டமும் பொங்கியழ வெண்கலம் கொண்ட போது பொன்கிரியம் எனச் சிறந்தெங்கிலும் வளர்ந்து புண்டரிகர் தந்தையும் சிந்தை கூற கொண்ட நடனம் பதம் செந்திலும் என்றன் முன் கொஞ்சி நடனம் கொளும் தந்த வேலே கொண்ட நடனம் பதம் செந்திலும் என்றன் முன் கொஞ்சி நடனம் கொளும் தந்த வேலே கொங்கை குரமங்கையின் சந்தமணம் உண்டிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே. அப்ப இந்த மாதிரி எதுகையும் மோனையுமா இவரு வந்து அவனை வந்து பாடி 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 பாடிக்கிட்டே இருக்கும்போது, அப்ப இவர் என்ன பண்றாரு, கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர என்றன் முன் சந்தியாவோ, நீ என்ன பண்ற, உன்னோட அந்த 6 முகத்தோட அந்த கண்கள் குளிர நீ வந்து என்ன வந்து பார்க்கணும் அப்படின்னு பாட ஆரம்பிச்ச உடனே முருகப்பெருமான் என்ன பண்றாராம், ஓடி வர்றதுக்கு முயற்சி பண்றாராம். எப்படியாவது அம்மா அப்படி இல்லை, இவ வந்து ஏற்கனவே வந்து முருகப்பெருமான் பாட ஆரம்பிச்ச உடனே ஓடி வர ஆரம்பிச்சிருக்காரு. அம்மா என்ன பண்றாங்க, பார்வதி தேவி இறுக்கமா அவனை அப்படியே அணைச்சி பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப இவன் முண்டிட்டு, சரி அம்மா பாசமா இருக்காங்களேன்னு ஃபர்ஸ்ட் முதல்ல இருந்திருக்கான். இருந்தாலும் இவன் பாட பாட எப்படியாவது அருணகிரிநாதரை நம்ம பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முண்டி அடிச்சு போகும்போது அப்ப பார்வதி விடாம இறுக்கமா பிடிச்சிருக்கு. அப்ப இவ பாட பாட என்ன ஆச்சுன்னா, இப்ப முருகப்பெருமான் ஓடி வர்றதா ஓடணும்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தாரு பாத்தீங்களா, இவர் வந்து தொடர்ந்து பாடல பாட 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 அத கேட்டு மயக்கத்துல இந்த அம்மா என்ன பண்ணிட்டாலாம், பார்வதி தேவி அவளும் வந்து அந்த பாட்டோட இசைஞ்சு அவளும் ஆட ஆரம்பிச்சிட்டாளாம். பார்வதி தேவி அவளும் எந்திரிச்சு அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட ஆரம்பிச்சிட்டான். இவ ஆட ஆரம்பிச்ச உடனே கையோட பிடி வந்து என்ன ஆகுது, இதாயிடுது. அப்படி கை பிடி விட்ட உடனே முருகப்பெருமான் ஓடி வந்து சபையில காட்சி கொடுக்கிறாரு. எல்லாருக்கும் முன்னாடி அருணகிரிநாதருக்கு காட்சி கொடுக்கிறாரு. அப்ப எல்லாரும் பாக்குறாங்க. பார்த்த உடனே ஏன்னா இவன் வராம வைக்கணும்னு தானே இவனோட நினைப்பு. ஏன்னா இவன் பொறாமையால, ஏன்னா அம்பாளை இவன் வரவழைச்சா கூட இவன் வரலன்னாதான் வந்து என்ன அது தோத்துட்டான்னு அர்த்தம் அப்படின்னு. அப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க, முருகப்பெருமானை வந்து தரிசனம் பண்ணிட்டு எல்லாரும் சொல்றாங்களாம், நீ இவ்வளவு நாள் பொறாமையா அவனை இது பண்ணியிருந்த, நீ வரக்கூடாதுன்னு சொன்னா கூட எப்படி வந்து முருகப்பெருமான அவர் வரவழைச்சிட்டாரு பாரு. அதனால நீ வந்து என்னதான் நீ பாடல் பாடி அம்பாளை ஒடுக்கமா வேண்டுனா கூட
உன்னோட பொறாமை எண்ணத்தால என்ன ஆச்சு? முருகனை உன்னால கட்டுப்படுத்த முடியல. முருகப்பெருமான் வந்து அருணகிரிநாதரோட அந்த பாடலை கேட்டோன்னா ஓடி வந்துட்டாரு பாரு. அதனால இனிமேலாவது நீ என்ன பண்ணு, திருந்து. நீ வந்து இனிமேலாவது ஒருத்தவங்க மேல பொறாமப்படுறத விடு. சொன்னோன்னே இப்ப வரைக்கும் வந்து அவர் வரமாட்டாரு, நான் தான் வரவழைப்பேன் அப்படின்னு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? ஜம்பமா சொல்லிக்கிட்டு இருந்த. ஆனா இப்ப வந்து என்னாச்சு? கடைசியில முருகப்பெருமானே வந்து எங்களுக்கு காட்சி கொடுத்தது இல்லாம நடன காட்சியா வேற அவர் காட்சி அடிச்சுட்டு போனார். இந்த குழந்தையா வந்து அவர் நடனம் வேற ஆடி எங்களுக்கு காட்டிட்டு போயிருக்கிறாரு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? உன்னை விட இவருதான் வந்து என்னது, அந்த முருகப்பெருமானோட அருளும் கருணையும் நிறைஞ்சிருக்கு. இதை நீ புரிஞ்சுக்கோ. அதனால மக்கள் வந்து என்ன செய்யணும்? ஒருத்தவங்க மேல பொறாமப்படுறது, தீய குணங்களை வெளிப்படுத்துறது, அடுத்தவங்களை பத்தி பொறாம பேசுறது, அடுத்தவங்களை பத்தி தெரியலையோ எதையாவது ஒரு புறம் சொல்லிட்டு இருக்கிறது, இதெல்லாம் என்ன பண்ணிடணும்? மக்கள் வந்து விட்டுடணும். அந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல குணம் இருந்ததுனாலே நமக்கு வந்து நல்லதே நடக்கும். ஆனா இந்த மாதிரி தீய குணங்கள்லாம் இருந்ததுனாக்கா நம்ம வாழ்க்கையும் கெட்டு போகும். நம்ம செய்யற எந்த செயலுமே என்ன, அது விருத்தியே வராது. இத மாதிரி ஏராளமான பாடல்கள் திருப்புகழ்ல இருக்கு. நம்ம ஒவ்வொரு தடவையும் ஒரு ஒரு பாடல், இந்த பாடலோட பெருமையை நம்ம ஒரு ஒரு பாடல்லையும் நம்ம வர்ற நாட்கள்ல எடுத்து சொல்லுவோம். திருப்புகழை வந்து எல்லா இடத்துக்கும் கொண்டு செல்லுவோம். இப்ப கூட பாத்தீங்கன்னா திருப்புகழ் எழுதுற போட்டி, திருப்புகழ் படிக்கிற போட்டி அப்படின்னு குழந்தைங்களுக்கு நிறைய பேர் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால உங்க குழந்தைங்களே நீங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி போட்டி எல்லாம் நடக்கிற இடத்துல, அதாவது பார்த்து கூட படிக்க சொல்றாங்க. நீங்க பார்க்காம படிக்கணும்னு கூட கிடையாது, பார்த்து அதை படிங்க அப்படின்னு சொல்றாங்க. திருப்புகழை வந்து பார்த்து கூட நம்ம என்ன செய்யலாம், படிக்கலாம். அதை படிக்க 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 பாத்தீங்கன்னாக்கா அது வந்து என்ன ஆகும், நமக்கு ஒரு இசையாக உருவாகி நம்ம வாழ்க்கையே என்ன செய்யும், அப்படியே பரட்டி போடும். அந்த மாதிரி ஒரு பண்பு வந்து, அந்த மாதிரி ஒரு கருணை நிறைந்தது இந்த திருப்புகழ். இந்த மாதிரி இனிமையானது. ரொம்ப நீங்க எந்த பாடல் பாடி பாருங்க, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பாட 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 நெஞ்சம் உருகும் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அது போலதான் இந்த திருப்புகழ் பாடலும் இருக்கும். நம்ம வர்ற காலங்கள்லயே இந்த மாதிரி ஒவ்வொரு பாடலையும் நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எனது உரையை நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, திருச்சிற்றம்பலம், தெல்லையம்பலம். சிவாய நம. சிவாய் நம்ம ரொம்ப நன்றி. நல்லா இருந்தது, நிறைய விஷயம் பேசியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. கேக்குதா நான் பேசுறது? அம்மா கேக்குதா? ஹலோ ஐயா, நான் பேசுறது கேக்குதா?